இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா ஏர்போர்ட் வர வந்திருக்கோம். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஜொல்லு இதெல்லாம் சுற்றி பார்க்குறக்கா வந்திருக்கோம். வாங்க போயிட்டு ஜொல்லை பார்த்துட்டு வரோம். வலை போட்டிருக்காங்க இப்போ கீழே பாரு. எங்கே போட்டுருக்காங்க வலை? கடையடா அது என்ன எப்படி காசா என்னன்னு இல்லை, காசு கிடையாது, ஃப்ரீயா தான் இருக்கும். அப்படியே மேலே கிளம்பு. ஃப்ரீயா தான் இருக்குண்ணே. இங்க என்ன தானடா இருக்கு? அது க்ளோஸ்ல இருக்குடா. இல்லை ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா நல்லா தானடா இருக்கு. ஏர்போர்ட் மாதிரியாடா இருக்கு, ஏதோ மால் மாதிரி இருக்கு. நாலு மட்டும் இருக்கா ஏர்போர்ட் போக்கிமான் பொம்மை இங்க பாரு, எல்லாத்துலயும் டாய்ஸ் தான்டா. எங்க இது சின்ன பசங்களா அவங்களா? அங்க உள்ள நிக்கிறேன் பாரு, எல்லாரும் எதுவும் வயசாகுங்களா? ஏய் நான் பாத்துட்டு இருந்தோம் பாத்தியா, அனிமிலாம் பாக்குறாங்க வயசானாலும் அது என்ன புரியும், பேசுவாங்கடா. ஜாப்பனீஸ் அனிமி அது தமிழ்ல டப் பண்ணி அது பெரிய. நான் இதுவரை ஒரு அனிமையோட அதை பத்தி பேசாதடா விடுறா. ஏய் இங்க பாடுறாடி. யாருங்க நம்ம இப்ப வந்து ஜொல்ல இருக்கோம். இங்க பாருங்க சாப்பிட்டு எல்லாத்தையும் செமையா இருக்கு. மேல வந்து நீ தான் நானும் வரேன்டா. சிங்கப்பூர் வந்து இத்தனை வருஷம் ஆச்சுடா. 3 வருஷம் ஆச்சு. நான் வந்து 4 வருஷமே ஆரம்பிச்சது. இன்னைக்கு தான் வரேன் நானே. உங்க புண்ணியத்துல நான் வந்துட்டு 1.5 வருஷத்துல. அந்த பொம்மை தெரியாதுன்னு என்ன பொம்மை? படத்துல கூட வரும் பாரு, தலை வெடிக்கும் பாரு. அந்த சரக்கு ஒயின் பக்கத்துல வைக்க பாரு பொம்மை. இதான் போட்டு டெமிஸ் மாதிரி இருக்கு, அதான் சொல்றேன். நீ மாதிரி இருக்கு பாரு. அங்கயா லாஸ்ட்ல ஒயின் இருக்கு பாரு. நான் ஒயின் நடுவுல என்ன தெரியுதா இல்லையா எனக்கு ஸ்ட்ரைக்கேமா இது தலை கூட வெடிக்கும் பாரு. தம்ம தம்ம குவிட் கேமா இது எக்ஸிட் ஒன்லி. இங்கிட்ட இல்ல, என்ட்ரன்ஸ் அங்கிட்ட இருக்கு. ஏய் ஆனா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செமையா இருக்கு. நீங்க பாருங்க சொல்ல. செமையா இருக்குடா. ஆனா இது என்னடா வெறும் மரம் தான் இருக்காங்க, ஃபுல்லா ஏற்படுது நடுவுல. செமையா இருக்குல்ல. ஆனா எப்படி யோசிச்சுதான் பாருங்க, நடுவுல இது சொல்லு, சென்டர்ல எல்லா டீ டீ எல்லாம் சொல்ற மாதிரி இதெல்லாம் யார் போட்டா என்னடா போய் ஜம்பா போட்டு போயிட்டு இதான் போட்டுருக்கேன் என்ட்ரன்ஸ் டு பார்க்குன்னு பார்க்குன்னு. இது போகணும்னா எப்படி போறது? டேய் அங்கிட்டு சுத்திட்டு வரணும் போலடா. அப்படி ஒண்ணும் அப்படி வரணுமா? இது தெரியாம வச்சு போறோம். அப்படி போ. எப்படி கட்டிருப்பாங்க தெரியல. ரூஃப் டாப் இது மாதிரி கட்டுறது பெருசு இல்ல, ஆனா கட்டுற இடத்துல ஃபுல்லா மரத்தை நட்டு வச்சிருக்காங்க பத்தியா இல்லையா? திங்கிங்க தான் அவனுக்கு பாராட்டணும். இது கட்டுறது டிசைன் பண்றது இதெல்லாம் கட்டுறதோட ஈஸின்னு வச்சுக்கோது. மரத்தெல்லாம் நட்டு வச்சிருக்கான். ஆனா மரம் தானே, மரத்துல வச்சிருக்காங்க எல்லாத்தையும். அப்ப எப்படி நாங்க போறது? இது எங்கடோ போயிட்டு சுத்திட்டு மேல ஏறுற மாதிரி இருக்குமாடா? அங்க நிக்கிறாங்களா? அதுவா நீ நம்ப மாட்டேன். டிக்கெட் ஏன்னா டிக்கெட் இல்லைன்னு வச்சுக்கவே இங்க ஒருத்தனை பார்க்க முடியாது. எல்லாம் அங்கதான் இருக்கும். நிஜமா சொல்றேன்டா. தெரிஞ்சது காசு பே பண்ணி போற மாதிரி இருக்கும். ஓகே வா முடிஞ்ச அளவுக்கு பாப்போம். முடியலையா அப்படியே அதுல எல்லாம் ஏரியா உனக்கு அந்த கவலைதான். டேய் அதுல எல்லாம் எப்படா போனாங்க? சுத்தி தானே போனோம். இதாண்டா நல்லா இருக்கு இங்க இருந்து பாக்குறது. எனக்கு புரியாதே, அதுதான் அமௌண்ட் கொடுத்து போறதுடா. இங்க பாரு அமௌண்ட்டுமா? பக்கத்துல போனா காசு, கோயிலுக்கே போற சாமியை கொஞ்சம் கிட்ட போய் சிறப்பு தரிசனம் பார்க்கணும் காசு கட்டுற. ஏய் அங்க போற இங்கதான், அங்கிட்டலாம் எக்ஸிட் இல்ல போல. இது மட்டும் தான் வா. அங்க போறது காசா? செம வியூவா இருந்துச்சு பத்தியா? அப்ப 2 ட்ரெயின் கிராஸ் ஆனது பாத்தியா இல்லையா? கரெக்டா ஆனா அந்த டைமிங் வந்துட்டு போகுது பத்தியா இல்லையா? செமையா இருக்குடா. இந்த டைமுக்கு இது இங்க இருந்து கிராஸ் ஆகணும், இந்த டைமுக்கு இது கிராஸ் ஆகணும். கரெக்டா வந்துட்டு போகுது. அந்த ட்ரெயின்ல எப்படி போறது? ட்ரெயின்ல போலாம்டா. எல்லாட்டி தானடா, காடு தானே, அடிச்சுட்டு போயிடலாம். அது எங்க போகுது? போகுது கீழே போறது எப்படி? இது கீழே எதுவும் இல்ல, ரொம்ப அதுக்கும் கீழே தான் இருக்கு. இங்க பாரு.
இந்த பக்கத்துல வர மாதிரி இருக்கா நீங்க வர மாதிரி இது எங்கடா கீழே போறதா கீழே போமா சைட்ல போ அந்த இருக்க எவ்வளோன்னு மட்டும் பாக்குறியா ஆமா நான் எல்லாரும் டிக்கெட் போட்டுருக்கேன் டிக்கெட் போடுறாங்களா ஒரு இடத்துக்கு போறதுக்கு டிக்கெட்டு இந்த பக்கத்துல பார்க்க போனீங்களா அதெல்லாம் டிக்கெட் போல ஏன்னா 140 வெள்ளி 105 வெள்ளி பண்றாங்க இங்க பாரு போராஜ் இந்த பார்க்கு போறது எக்ஸ்பிரஸ் ரைடு ஃபாரின் ரோல பெட்ரோல் கார்டு டபிள்யூ ஆர்க்கு ஆட்டோ கார்டு பூங்காக்கு எல்லாம் சேர்த்து எவ்வளோனா லோக்கல் ஸ்டாண்டர்ட் டிக்கெட் லோக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ட்ரா அடல்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து 35 வெள்ளி சில்ட்ரன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து 29 வெள்ளி கொஞ்சம் அதிகம் தான் கேன்சல் கொடுத்துட்டு டிக்கெட் ரேட்டு அதிகம் டைப் பண்ணிலாம் வாங்கி போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை சும்மா அப்படி சைடில் இருந்து பார்த்துட்டு போக வேண்டியதான் வந்தது வந்துட்டோம் பாருடானா பார்த்துதான் அதுக்கு தானே வந்தது ஆமாண்டா டேய் மொத்தம் 5 இதோ சேர்த்து வாங்கினாடா மொத்தமா 39 வெள்ளி மேல குதிக்கிறதுக்கு மட்டும் 20 வெள்ளி ஏய் அது தண்ணிடா இந்த அது இருக்குல்ல வாக்கு அதுல நடக்கிறது இந்த மிரர் மிஸ் என்னென்னமோ போட்டிருந்தாங்க அது எல்லாம் சேர்த்து 39 வெள்ளி நம்மளுக்கு சில்ட்ரன்ஸா இருந்துச்சுன்னா 29 வெள்ளி இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன் டிக்கெட்டு அது என்னன்னு தெரியல 29 வெள்ளி எல்லாம் அது இதுல 110 வெள்ளி என்னென்னமோ போட்டிருக்காங்க அதெல்லாம் என்னன்னு தெரியல நம்ம சுத்தி பார்க்க வேண்டியதெல்லாம் உள்ள இல்ல உள்ள எல்லாத்துக்குமே என்ட்ரி ஃபீஸ் வெளியில மட்டும் தான்டா ஃப்ரீ வெளியில மட்டும் பார்த்துட்டு போலாம் மத்த எல்லாமே காசு ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்தே 39 வெள்ளி தான் இது ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கே 39 வெள்ளி ஒரு ஆளுக்குடா இதுல செலவு பண்ற காசும் ஒண்ணுதான் அங்கே நின்று பாக்குறதும் ஒண்ணுதான்டா இதுக்கு போறதும் காசாடா அட கொடுமைய காசு இல்லையா ஆமா டிக்கெட் வாங்குறேன் பாருங்க அடுத்து டேய் இங்கிட்டு வரலாம் போலடா டேய் இங்கிட்டு காசு இல்ல போல சைடு காசு போலடா நிறைய பேர்டா ரொம்ப இல்லைங்க பாருங்க சொல்ல சரி இவன் நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லா மேல நின்று பார்த்துக்கிட்டோம் டைம் தான் வேஸ்ட் இங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம கீழே போய் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது மேலே இப்போ வந்து கீழே போயிட்டு இருக்கோம் கீழே போயிட்டு ஜோதி வாட்டர் பார்க்கில் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நிறைய பேர் வந்திருக்காங்க இது வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே எவ்வளோ கார்டன் செட்டப்லாம் இருக்குது இல்லையா இதில் ஹைட்லாம் வச்சுருக்காங்க மரம் போங்க கொஞ்சம் டீசெண்டாவே போங்க பக்கத்துல அதுக்கு குதிக்கணும் போல இருக்கு பார்க்கும் போது எனக்கு உள்ள போறது இல்ல போமா ஆமாண்டா உள்ள திருப்பி மேல கீழ இருந்து மேல போறதுக்கு ஒரு பம்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா இங்க பாரு ஏய் இங்க பாடுறா தலைவர் பயமா இருக்கு இங்க பாருங்க பாப்போம் பாருங்க தலைவர் வர்றா வியூ செம்மையா இருக்கிற இது ஏர்போர்ட் இல்ல டூரிஸ்ட் பிளேஸ் வர்றா ஏய் இங்க எல்லாம் போடிங் போற வர எங்க வந்து உட்காந்துருப்போம்னா ஊருக்கே போக மாட்டான் அவ்வளவுதான் அங்கனே உட்காந்துருவான் பாருங்க
இருக்குடா. எங்க அது அது சைனீஸ் நியூ இயர்க்காக பண்ணிருப்பான் அந்த டெக்கரேஷன். அந்த தெரியுது பார்த்தீங்களா? ஏய் இங்க பாருடா. என்னடா அது? ஏய் செமையா இருக்குடா. ஆஃப் பண்ணி போறான். போவோம் அவ்வளோதான். எப்போமா போலாம் கைஸ், போலானே. இது அங்கே வர போகணும். எங்க போகலாம். இங்க பாடுறா. சொல்றேன் பாரு. பர்த்டே செலிப்ரேஷன் என்ன நீ பாக்குற? எங்கடா? அங்க இது வந்து சைனீஸ் நியூ இயர்க்காக டெக்கரேஷன் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். குதிரை நான் அந்த வாட்டி குதிரை. டிராகனு போன வருஷம் பாம்பா ஒன்று. இங்க பாடுறா மலர்ந்து மலர்ந்து வெளியிடுறாங்க பட்டர்ஃப்ளை. ஆமா சார். எல்லாமே உள்ள கார், அந்த காரு எங்கடா டயரே காணா? டயர் இங்க பாடுறா. என்னடா அது கீழே இது தரையோட தரையா இருக்கு. இது ஒரு ஆள் உட்கார முடியும். ஆமா உள்ள போறதுக்கே அத்தை இருக்குண்ணே. இல்ல பாருங்க இதான் டெமோ கார். உள்ள போறதுக்கு உள்ள இப்படி வரணும். சைலன்சர் பாத்தியா? ஃபெராரி மாடல்ல தானடா இருக்கு. இது பேர் என்னடா? அதான் போர்ச்சி. அதான் ஜொல்ல சுத்தி பார்த்தாச்சு. செமையா இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் விழுகிறதும் அந்த ட்ரெயின் அதில் கிராஸ் பண்ணி போகிறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம அமேசிங்காக இருந்துச்சு. நீங்கள் யாரும் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பாய்.